டயட் மெயின்டெயின் பண்ணுற உங்களுக்கு கேக் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த கேக்கை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டயட்டும் மெயின்டெயின் ஆகும், கேக் சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்குங்க. வீடியோவை சேவில் போட்டுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு போல் ஓட்ஸு சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. அரைச்ச ஓட்ஸ் பவுடர், 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர், 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா சலிச்சிருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு போல் வெல்லம், 1/4 கப் அளவுக்கு உருக்கின பட்டர், 1/2 கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்து நல்லா அரைச்சி சலிச்ச மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக இதில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் சின்ன சிலிக்கான் மோல்டில் கேக் பேட்டர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சிலிக்கான் மோல்டு இல்லைன்னா அதுக்கு பதில் கிண்ணத்தில் கூட நீங்கள் கேக் பேட்டர் சேர்த்துக்கலாங்க. மேலே கார்னிஷ்க்கு பூசணி விதை சேர்த்துட்டு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க கடாயில் 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஓட்ஸ் கேக் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டிடுங்க. பாய்.